உங்க வீட்ல மாமியார் மருமகள் பிரச்சனை இருக்கா? தினம் சண்டையா? வீட்ல நிம்மதி இல்லையா? இதுக்கெல்லாம் இஸ்லாத்துல என்ன தீர்வு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இது ஒரு பிரச்சனை மட்டும் இல்ல, இது பல குடும்பங்களையும் உடைக்கிற ஒரு பெரிய விஷயம். இந்த சண்டை இல்லனா வீடு சொர்க்கமா இருக்கும், இருந்தா நரகமா மாறிடும். மாமியார் என்ன நினைக்கிறாங்க? என் மகன் எனக்கு தான் முக்கியம். மருமகள் நினைக்கிறாங்க என் கணவன் எனக்கு தான் முக்கியம். இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட். இஸ்லாம் என்ன சொல்லுது? அம்மாவையும் மதிக்கணும், மனைவியையும் அன்பா நடத்தணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? இருவரையும் பேலன்ஸ் பண்ற பொறுப்பு கணவனுடையது. வீட்டுல அமைதி இருக்கணும்னா கணவன் சரியா ஹேண்டில் பண்ணணும். இஸ்லாம்ல மருமகளுக்கு மாமியார சேவை செய்ய கட்டாயம் கிடையாது. ஆனால் மாமியாருக்கு சில உரிமைகள் இருக்கின்றன. மாமியார் மருமகளிடம் உதவி கேட்கலாம். வீட்டு பணிகளில் ஹெல்ப் கேட்பது தவறு இல்லை. குறிப்பாக மாமியார் வயதானவர் என்றால் இது இன்னும் முக்கியம். மாமியாருக்கு கட்டாயப்படுத்தும் உரிமை இல்ல. மருமகள் ஒரு வேலைக்காரி இல்ல. அவளுக்கும் ஓய்வு சுதந்திரம் இருக்க வேண்டும். மருமகளுக்கு தனி வீடு அல்லது தனித்தனியறை உரிமை இஸ்லாத்தில் உண்டு. மாமியார் அதை மதிக்க வேண்டும். இஸ்லாமிய பார்வையில் மருமகளின் சில முக்கிய கடமைகள்: கணவரை மதித்து நடக்க வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பெண் தனது 5 கடமையும் நிறைவேற்றி கணவரை மதித்தால் சொர்க்கத்துக்கு செல்லலாம். மாமியாரோட மரியாதையாக பேச வேண்டும். சண்டையை தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும். மாமியாருக்கு முடிந்த அளவுக்கு உதவ வேண்டும். சுருக்கமாக, ஈகோவை தவிர்த்து அன்போடு வாழ்வதே இஸ்லாம் கோரும் சிறந்த தீர்வு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட வீடியோஸ்க்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.